உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சகோதரி சித்ரா அண்டு சரண்குமார் அவர்களுக்கு தேவன் அழகிய ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்ததுக்கான சாட்சி. வேதம் சொல்லுகிறவருடைய பிள்ளைகள் எல்லோரும் இஸ்ரேலிலே சாட்சிகளாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள். ஸோ எவ்ரி பேபி இஸ் அ சிக்னேச்சர் ஆஃப் காட். ஆமென். ஸோ இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு அந்த குழந்தைக்கான சாட்சியை சொன்ன பிறகு ப்ரைஸ் கார்ட். நான் வந்து என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி. 2019 ஒரு பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் பிரதர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஃபுல்லாக டிப்ரெஷனுக்குள்ளே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன். ஆக்சுவலாக நான் ஜாலியாக ரொம்ப ஜோவியலாக இருக்கிற பொண்ணு. ஸோ எப்போ பாரு அழுக, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் மீட்டிங் அம்மா அப்பா கூப்பிட்டு போனாங்க, எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கவே இல்லை. ஸோ மீட்டிங் போனால் கூட கொஞ்சம் தான் டிப்ரெஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னை வந்து எங்கேயும் கூப்பிடாதீங்க, ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் எங்கேனாலும் போங்க, நான் தனியாக வீட்டில் இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. சரி ஓகே ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஃபஸ்ட்டு கிரேஸ் ப்ரீச்சிங்கை நான் அங்கே தான் கேட்குறேன். ஓ நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அங்கிள் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க தான் எனக்கு பிரதரை இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு நீங்கள் உன்னோட துக்கம்லாம் மறையணுன்னா ஒரே ஒரு கீ பாயிண்ட் உனக்கு தர்றேன் அப்படின்னாங்க. உடனே ஓகே நீ எனக்கு அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. உன்னை ஜஸ்ட் இன் இண்டியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணனா ஒரு மெசேஜ் கேட்டேன்னா உன்னோட கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிரும், நீ இவ்வளோ துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக வந்து விசில் சவுண்டு மட்டும் கேட்குமா, நான் பாரம்பரிய சபையில் இருந்து அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றுக்காத, நீ கேட்க மட்டும் செய் அப்படின்னாங்க. அப்புறம் ஆக்சுவலாக கேட்க எனக்கு விசில் அடிக்க முடியலாம் ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அவ்வளோ அடிக்ட் ஆகி எப்போ நான் 3 மணி 4 மணி தூங்கவே மாட்டேன். ப்ராப்ளமை யோசிச்சுட்டே இருப்பேன், இதுலேருந்து எப்படி வெளியில் வரேன்னு தெரியாமல். அடுத்து 3 மணி 4 மணி அடிக்ட் ஆகி மெசேஜ் கேட்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆனால் என் விஷயத்தில் உடனே நடந்துச்சு. உடனே பார்த்தேன் ஒரு பெரிய மிராக்கிள். எப்படி உடனே இந்த தேவ மனிதனை இப்படி ஒருத்தர் இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து பைபிளை நான் தூக்கிட்டே போனவ, கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு ஒரு வேர்டு இருக்குது. அதை வந்து அந்த வேர்ஸ் நான் அது வரைக்கும் உணரவே இல்லை. இந்த இங்கே கேட்க மெசேஜை நிஜமாகவே ருசிச்சிட்ருக்கேன் நான். அவ்வளோ அருமையாக வந்து ஒவ்வொன்றையும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இப்படி ப்ராப்ளம் எனக்கு எல்லாம் சால்வ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி 2021 டிசம்பரில் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி கேரளா போனேன். இவங்க கேரளாவில் ஒர்க் பண்ணாங்க. கேரளாவில் இருக்கிறப்ப வந்து அங்கேருந்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே நான் இங்கே வர்ற மாதிரி ஆச்சு. இவருக்கு போஸ்டிங் மதுரை கிடச்சிச்சு. என்ன ஆண்டவர், எனக்கு கேரளா லைஃப் ஓகே எல்லாம் மறந்து இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்தது ஓகே அப்படின்றப்போ இவங்க மதுரை எடுக்கவும், மதுரைக்கு வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ஆண்டவர் நான் எத்தனையோ பேர்கிட்ட என்னை அங்கே சபை கூட்டு போங்கன்னு யாரும் என்னை கூட்டு வர முன் வரவே இல்லை. ஆண்டவரே நீங்கள் அனுப்புனார். அனுப்பிட்டு இங்கே வந்த உடனேயும் ஃபஸ்ட்டு பிரதரை பார்த்துட்டு யாரெல்லாம் என்ன கூட்டு வரல எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன். ஃபோட்டோ எடுத்து நான் லைவாக நான் உட்காந்துருக்கேன் இந்த சபையில். இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களாம் எவ்வளோ லக்கி அப்படின்னு நினைப்பேன். இப்போ நான் அந்த லக்கியாக நான் ஒரு சீட்டில் அதில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி December 11, 2022 நான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி, ஆக்சுவலி லேட் மேரேஜ், ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணிட்டு நான் பிரதரை நானும் என் ஹஸ்பண்டுமா பார்க்க வந்தப்போ இதுவும் ஒரு பெரிய மிராக்கிள். நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஆவியில் நிறைஞ்சு ப்ரேயர் பண்ணுவாங்க, நிறைய எனக்கு சொல்லலாமல் என்னது நிறைய அப்படி சொல்லுவாங்க. பட் எதுவுமே எனக்கு நடந்ததில்லை. என்னென்னமோ ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. அதனால் அந்த மாதிரிலாம் யாருமே தலையில் கை வைக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்னை கூட்டு போகாதீங்க மாம்னு சொல்லிடுவேன் யார்கிட்ட இருந்தாலும். உடனே ஓகே நீ என் பேச்சை கேட்க மாட்டேன்னு விட்டுருவாங்க. அப்புறம் நான் பிரதர்கிட்ட சும்மா ஜஸ்ட் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் பேசினோம். பிரதர் ஒன்றுமே சொல்லலை, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு ஜஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் உங்களுக்கு பேபி இருக்கும்னாங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரதர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பேபி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் சரி ஒரு ஒன் மந்த் ஆச்சு, சரி ஜென்ரல் செக்கப் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னப்போ February 2023 உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஒரு 3 months டேப்லெட் கொடுத்தாங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பேபி உங்களுக்கு நார்மலாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஐயுஐ பண்ணணும் இல்லைன்னா ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தேன். நான் போயிட்டுருக்கிற இடம் வேறு, என் லைஃப் ஸ்டைலே இப்போ மாறிடுச்சு. அது எப்படி என்னை நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுன்னு விடவே மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இப்போ 25th February இது நடந்துச்சு, சாட்டர்டே. 26th வந்து சண்டே நான் இங்கே வர முடியாத சுச்சுவேஷன் ஆச்சு. அப்போ ஆக்சுவலி இவங்கன்னு நினைக்கிறேன், பிரியா அண்ட் அசாருதீன்கிற ஒரு கப்புள் வந்து சாட்சி சொல்கிறாங்க. பேரோட குழந்தையோட வந்து உடனே எசுப்பா இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். அவங்க 3 மாதம் கெடு வைக்க எனக்கு முடியாது, இது ஆண்டவர் கொடுத்தது. அப்போ வந்து பிரதர் சொன்னாங்க, குழந்தைய வந்து அழுதுலாம் வாங்க முடியாது அப்படின்னு. அதுலேருந்து நான் ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்கலை குழந்தைக்காக, நான் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. டிசம்பர்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டிசம்பரில் பேபி இருக்கும் அப்படின்னு. உடனே இவங்க கூட அது ஃபெப் ஆயிடுச்சு, மார்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை கண்டிப்பாக குழந்தைய கொடுத்தே ஆவார்னு. ஏப்ரலில் இது மேலே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஐயுஐ பண்ண எங்ககிட்ட வரணும் அப்படின்னு. அங்கே உள்ள நர்ஸ்டெல்லாம் சொல்லி வச்சிட்டாங்களா ஐயுஐக்கு ஒரு பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு. மேலே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ராங் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஸோ தேவனுக்கே மகிமை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 3rd month NT ஸ்கேன் எடுக்க போனேன். NT ஸ்கேன் எடுக்க போனப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஏஜ் ரிஸ்க் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டியில் ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க, அதில் சொல்லிட்டாங்க டவுன் சிண்ட்ரோம்குள்ள சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அப்படிலாம் இருக்காது, ஒரு ஸ்கேன் பண்ணணும், NIPT டெஸ்ட் பண்ணணும், 20,000 ஆகும். எனக்கு அதுவும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எனக்கு பூர்ண சுகத்தோடு தான் ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன். ப்ளஸ் இல்லை நீங்கள் பேபி க்ரோத் ஆகிட்டே இருக்குது, இல்லைன்னா அபார்ட் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் ஏதாவது வந்து எடுத்து பார்த்துக்கிறது பெட்டர்னாங்க. ஓகே, உங்களுக்காக நான் ஒரு சாட்சிக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். எனக்கு எதுவுமே ப்ராப்ளமாமல் ஒரு ஹெல்தி பேபியாக பிரதர் சொன்ன மாதிரியே December 23rd எனக்கு ஒரு அழகான பையனை ஆண்டவர் கொடுத்தாரு. அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இல்லை, ஏஜ் ஆகிட்டு அப்படின்னா. ஐயோ நான் அதெல்லாம் நம்பவே இல்லை அப்படின்னு. மார்னிங் தான் போய் அட்மிட் ஆனேன், ஆஃப்டர்நூனே எனக்கு பேபி பிறந்துச்சு. தேங்க்யூ. பாருங்க, ஒரு சாட்சியை வந்து இன்னொரு சாட்சியை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க. அசார் பிரியா இவங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சார்? 6 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்ககிட்ட சொன்னது 1 year டைம், என்ன அடுத்த வருஷம் வர கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் குழந்தையோடு இருப்பீங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு கர்த்தர். ஸோ அவங்களோட சாட்சியை இவங்க கேட்டப்போ இவங்க லைஃப்பில் கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்குறாரு. ஆமேன். கையை தட்டி வருது. ஆமேன். இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியை பிறப்பிக்கிறது, ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியை பிறப்பிக்கிறது, ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை பிறப்பிக்கிறது, அக்கினி அக்கினியை பிறப்பிக்கிறது. கர்த்தர் பாருங்க வந்து இது ஒரு பெரிய செயின். இவங்க வரும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணி அனுப்புகிறேன். அப்படி தான் தீபாவுக்கு ஜோம் பண்ணும்போது எந்திரிச்சில்லுமா இவங்களுக்கு ஜோம் பண்ணிவிட்டு வேற ஒரு விஷயத்துக்காக நான் ஜோம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டேன். போயிட்டாங்க 2 பேரும். போன பிறகு திரும்ப அவன் சொன்ன கூப்பிட்டு நீ வந்து குழந்தைக்கு ஜோம் பண்ணுனாரு. உடனே நான் திரும்ப ஃபெலிக்ஸ் திரும்ப வாங்கன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு 2 பேருக்கு ஜோம் பண்ணிவிட்டு இந்த மாதத்தில் கடவுள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதத்தில் அடுத்த 4 நாளில் வந்து தே காட் எ கன்ஃபர்மேஷன். இன்றைக்கு எலியா என்கிற ஒரு சிறப்பான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவார். தேங்க்யூ. ஸோ இந்த குழந்தைய தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஸோ சகோதரி வந்து ஒரு பெரிய சாட்சி. நான் லாஸ்ட் வீக் அப்படியே வாக் பண்ணி உள்ளே போகிறப்ப சகோதரிகிட்ட சொன்னேன், நீங்கள் வந்திருக்கீங்க சாட்சி சொல்லலாமேன்னு. சரின்னாங்க. நான் மெசேஜில் வந்துட்டு மறந்துட்டேன் டோட்டலாக. ஸோ கர்த்தர் ஒரு ஹெல்தியான நல்ல ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே